வங்கி அதிகாரி என கூறிய நபரிடம் 89 லட்சத்தை இழந்த ஆசிரியரின் சம்பவம் மலேசியாவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பினாங்கு வடகிழக்கு மாவட்ட காவல்துறையில் புகார் அளித்த பின்னர் இந்த சம்பவம் வெளிவந்திருக்கின்றது. மே 10ஆம் தேதி தொடங்கி ஆசிரியராக பணிபுரியும் அந்த 59 வயது பெண்ணிடம் ஒரு கும்பல் இந்த கைவரிசையை காட்டியிருப்பதாக பினாங்கு மாநில துணை காவல் தலைவரான முகமது அல்வி தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட ஆசிரியருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைத்தவர் உள்நாட்டு வங்கியின் பணிபுரிபவராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பாதிக்கப்பட்ட ஆசிரியரின் பெயரில் கடன் அட்டை தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார். ஆசிரியர் தம்மிடம் கடன் அட்டை இல்லை என கூறி மறுத்த போது போலீஸ் அதிகாரியிடமிருந்து அவருக்கு அழைப்பு வந்திருக்கின்றது. ஜோஹரில் பணிபுரியும் காவல் அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்ட அந்த நபர் அந்த ஆசிரியரை பதுக்கல், சட்டவிரோத நிதி பரிமாற்றத்தின் குற்றவாளி என குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த நிலையில் விசாரணைக்காக அனைத்து பணங்களையும் ஒப்படைக்குமாறு கூறியதுடன் ஒத்துழைக்காவிட்டால் கைது ஆணை பிறப்பிக்கப்படும் என மிரட்டியிருக்கின்றார். இதை நம்பிய ஆசிரியை மே 19 முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை 23 வங்கி கணக்குகளுக்கு 27 முறை ஆன்லைன் பரிமாற்றம் செய்துள்ளார். மொத்தமாக 8,90,000 மலேசிய ரிங்கேட்டை அவர் இழந்திருக்கின்றார். பொதுமக்கள் போலி அழைப்புகளை நம்ப வேண்டாம் என போலீஸ் மீண்டும் எச்சரித்திருக்கின்றது.